Hello guys, welcome to my channel. Hope you are having a great day. இன்னைக்கு வீடியோல Lippan Art எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பேசிக்கா உங்க வீட்டை அலங்காரம் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த கிராஃப்ட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. Alright guys, எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். First cardboard எடுத்துக்கிறேன். And gauze roll சொல்வாங்க இல்ல tissue paper கூட நீங்க எடுத்துக்கலாம். Then glue அப்புறம் white cement எடுத்துக்கிறேன். இப்போ cardboard மேல glue apply பண்ணிருக்கேன். ஒரு brush வச்சிட்டு நல்லா glue-வை spread பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு மேலே அந்த bandage roll-ஐ place பண்ணுறேன். bandage இல்லைனாக்கா tissue paper கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்துட்டு extra grip வந்துட்டு கொடுக்கும் between அந்த cardboard-க்கும் white cement apply பண்ணுறதுக்கும். ஸோ பேக் சைடில் வரைக்கும் இதை நல்லா இழுத்து ஒட்டிடுங்க. இப்போ சிமெண்ட் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் சிமெண்ட் வந்துட்டு 2 parts எடுத்திருக்கேன்னாக்கா 1 pot of water தான் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப வாட்டரி ஆகிடும். ஸோ கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷால் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மைல்டாக பண்ணுங்கள். இதுக்கு மேலே நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு வந்துட்டு திக்னஸுக்கு ஒயிட் சிமெண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு நேச்சுரல் டெக்ஸ்சர் வரணுங்கிறதுக்காக ரொம்ப ரஃப்பாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பேஸ் ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே க்ளே போர்ஷன் பார்க்கலாம். க்ளேக்கு நான் ஜோவி ஏர் க்ளே யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. பட் நீங்கள் ஃபெவிக்ரில் மோல்டட் கூட யூஸ் பண்ணலாம். க்ளேவை நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு த்ரெட் மாதிரி எடுத்திருக்கேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேஸ் ஒரு 2 to 3 hours நல்லா ட்ரை ஆகிட்டு அதுக்கு மேலே இப்போ நான் ஃபெவிகால் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ளேவை அதில் பேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப லாங்கான த்ரெட்டாகவும் க்ரியேட் பண்ணிக்க வேண்டாம். பிகாஸ் அது ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிரும். அப்புறம் நமக்கு பெண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது சாஃப்டாக தான் இருக்குது. இருந்தாலும் பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கிராக்ஸ் விழ தான் செய்யும். அப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு வாட்டர் ஜஸ்ட் ஒரு ப்ரஷ்ஷில் வந்துட்டு டிப் பண்ணிவிட்டு லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்மூத்தன் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த கிராக்ஸ்லாம் போயிடும். லிப்பன் ஆர்ட்டில் பேசிக்காக டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ் அண்ட் ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அலாங் வித் தட் மிரர் கூட ஆட் பண்ணுவாங்க. மிரரோட ரா எட்ஜை கவர் பண்ணுற மாதிரி க்ளேவை வந்துட்டு நான் சுற்றி கவர் பண்ணிக்கிட்டேன். போக போக நான் வந்துட்டு இந்த அளவுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் அந்த லென்த்துக்கு மட்டும் பண்ணி அந்த மிரரை சுற்றி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். மிரரை சுற்றி அகெயின் ஒரு ட்ராப் ஷேப் மாதிரி க்ளேலே பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணணுன்னா ஒரு சின்ன ரவுண்ட் பால் ஷேப் பண்ணிவிட்டு அதோட ஒரு முனையை மட்டும் வந்துட்டு கொஞ்சம் பிஞ்ச் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கிள்ளினா மாதிரி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். மேலையும் கீழையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டன்டு ஷேப் வந்துடும். ஸோ மூவிங் ஆன், நம்ம அதர் சைட்லேயும் இதே ஷேப் இந்த ஸ்னேக் ஷேப் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் செக்கர்டு அப்புறம் இந்த சைடில் இந்த ஸ்னேக் ஷேப் அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ப்ளேஸ் பண்ணும்போது இந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லையா, அதில் வந்துட்டு முன்னும் பின்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ தட் அது ஒன்ஸ் ட்ரை ஆனோன்னே மேலே தூக்கிட்டு இல்லாமல் நல்லா அட்டாச்சாக இருக்கும். அண்ட் இந்த க்ளே வந்துட்டு ஜோவி ஏர் க்ளே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு 20 minutes அதுக்குள்ளேயே நல்லா காஞ்சிடுது. ஈவன் ஃபெவிக்ரில் மோல்டிட்டுமே வந்துட்டு 20 minutes மேக்ஸ் அதுக்குள்ளேயே நல்லா காஞ்சிடும். இப்போ பேஸ் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே இப்போ இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ணுற மாதிரி மிரர் அண்ட் ஒரு ரிம் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். செகண்ட் ரோக்கு ஒரு சின்ன பால் மாதிரி பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஒரு பட்டன் ஷேப் மாதிரி பேசிக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த என்டையர் ப்ராஜெக்ட்டும் ஒரு 1 or 2 hours சாலிடாக ட்ரை பண்ண விட்டுருங்க. நான் ரொம்ப ப்ரைமரி அண்ட் கான்ட்ராஸ்டிங் கலர் காம்பினேஷன்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அக்ரிலிக் பெயிண்ட் கூட ஒரு 1 drop ஆஃப் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா அந்த கலர் வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அதனால் இப்போ இந்த டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸை ஹைலைட் பண்ணுற மாதிரி எல்லோ பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கோல்டு தான் யூஸ் பண்ணலான்னு இருந்தேன். பட் அது ரொம்ப சட்டிலாக இருக்குது. அதனால் நல்ல பிரைட்டான காம்பினேஷனாக இருக்கட்டும்னு எல்லோக்கே போயிட்டேன். இப்போ இந்த கிரிட் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணும்போது பேஸில் படாமல் இருக்கிறதுக்கு ப்ரெஷ்ஷை அதுக்கு பேரலாக வந்துட்டு ஸ்லைட் பண்ணுங்கள். பெயிண்ட் இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டு
ஸோ டெக்கரேஷன் பார்ட்டுக்கு போகலாம். இப்போ டாசல் பண்ணலாம். டாசலுக்கு வந்துட்டு ஜூட் வைன் எடுத்திருக்கேன், சணல் கயிறு. இதை வந்துட்டு நல்லா ஒரு 15 டைம்ஸ் கிட்ட வந்துட்டு ரோல் பண்ணிவிட்டு ஒரு கார்ட்போர்டில் மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு கட்டிக்கிறேன். ஸோ இந்த மேலே கட்டுற பார்ட்டில் ஒரு நூலை தான் லேட்டராக வந்துட்டு நம்ம அந்த கார்ட்போர்டோட ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ கார்ட்போர்ட்லேருந்து நீங்கள் இதை வெளியில் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற லூப்பை வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கட்டினதோடு விட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப விரிஞ்சு நிற்கும். பட் ஒரு அழகான குஞ்சம் மாதிரி வரணும்னா இப்படி அகைன் வந்துட்டு ஒரு 1 இன்ச் கேப்பில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. நம்ம டாசலோட எண்டை ஒரு கூம்பு வச்சுட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிசுறு மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, மேலே போடுற நாட்டில் உள்ள ஒரு கயிறை மட்டும் வெளியில் எடுத்து பின்னாடி ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபெவிகால் வச்சுட்டு ஒட்டிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம செல்லோ டேப் வச்சுட்டு க்ரிப் பண்ணிக்கலாம். பிகாஸ் சம்டைம்ஸ் செல்லோ டேப் மட்டும் வச்சு ஒட்டினீங்கன்னா அது ஸ்லைட் ஆகி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டெப் கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். இந்த பார்டர் லேஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு 4 சைட்லேயும் எடுத்து ஸ்டிக் பண்ணுறேன். இது பண்ணலைனாலுமே இந்த பீஸ் ஆசஸ் நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிளாம் அப் பண்ணலான்றதுக்காக இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் லேஸை வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். அண்ட் இது நல்லாவே ஸ்டிக் ஆகியிருக்கு. கார்ட்போர்ட் பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பாப்சிக்கல் ஸ்டிக்கர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த கிராஃப்ட்டை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு பிக்சர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் அதை போடுறேன். I will catch you all in the next one. Until then, stay creative and keep supporting guys. Thank you so much for watching. Bye.